வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ். இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானை குறிவைக்கும் ட்ரம்ப், ஆர்ப்பாட்டத்தில் 500 பேர் பலி, விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. வெனிசுலாவின் ஜனாதிபதியாக தன்னை தானே பிரகடனப்படுத்திய ட்ரம்ப். நாடொன்றில் அரங்கேறிய பகீர் சம்பவம், கயிற்றில் கட்டி தொங்கவிடப்பட்ட மனித தலைகள். அமெரிக்க எச்சரிக்கையால் சீனாவை நோக்கி செல்லும் கனடாவின் பயணம். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராகும் ஈரான். கனடாவில் புலம்பெயர்தலுக்கு எதிராக பேரணி, போலீசார் மீது தாக்குதல், 8 பேர் கைது. ரஷ்யாவுக்கு எதிராக போரை அறிவித்த பிரித்தானியா, பிரான்ஸ். ஹங்கேரி அமைச்சர் விடுத்த எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். ஈக்வடோர் நாட்டிலுள்ள கடற்கரை ஒன்றில் 5 பேர் கொடூரமாக கொல்லப்பட்டு அவர்களின் தலைகள் கயிற்றில் கட்டி தொங்கவிடப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை ஈக்வடோரின் மனாபி மாகாணத்தில் உள்ள புவேர்டோ லோபஸின் சிறு மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள சுற்றுலா கடற்கரையிலேயே இந்த தலைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக அந்த நாட்டு போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். கடந்த சில ஆண்டுகளாக ஈக்வடோர் நாடு முழுவதும் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் அதிகரித்ததுடன் கொடூரமான கொலை சம்பவங்களும் இடம்பெற்று வருகின்றன. இவ்வாறான சூழ்நிலையிலேயே குறித்த கடற்கரை பகுதியில் 5 மனித தலைகள் கயிற்றில் கட்டி தொங்கவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டிருக்கின்றன. அதனை கண்ட அங்கிருந்த மக்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுக்க போலீஸ் சம்பவ இடத்திற்கு சென்று கொலை தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றனர். அந்த மனித தலைகள் காணப்படும் இடத்தில் இரத்த அடையாளங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2 போதைப் பொருள் கும்பல்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் இந்த கொலைகள் இடம்பெற்றிருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னை வெனிசுலாவின் ஜனாதிபதியாக அறிவித்திருக்கின்றார். வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா புளோரஸ் அமெரிக்க இராணுவத்தால் கைப்பற்றப்பட்டதை தொடர்ந்து சர்வதேச அளவில் எழுந்த கடுமையான சர்ச்சைகளுக்கு மத்தியில் ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். விக்கிபீடியா பக்கத்தில் வெளியிடப்பட்டதை போல தோற்றமளிக்கும் வகையில் திருத்தப்பட்ட ஒரு புகைப்படத்தை தனது ட்ரூத் சோசியல் சமூக ஊடக கணக்கில் வெளியிட்டு அவர் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் உத்தரவின் பேரில் 3ஆம் தேதி வெனிசுலா நேரப்படி அதிகாலை 1:50 மணியளவில் நாட்டின் தலைநகரில் அமெரிக்காவால் தொடர்ச்சியான பாரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இந்த தொடர் தாக்குதல்களின் இலக்கு வெனிசுலா தலைநகர் கராகஸில் உள்ள பல இராணுவ தளங்கள் என தெரிவிக்கப்படுகிறது. அங்கு அமெரிக்க இராணுவம் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா புளோரஸை கைது செய்து அமெரிக்காவுக்கு அழைத்து சென்றிருக்கின்றது. கனடாவின் டொரண்டோவில் புலம்பெயர்தலுக்கு எதிராக சிலர் பேரணி நடத்த அவர்களுக்கு எதிராக சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட பேரணி கலவரத்தில் முடிந்திருக்கின்றது. சனிக்கிழமை மதியம் டொரண்டோவில் உள்ள நாத்தன் பிலிப்ஸ் சதுக்கத்தில் சிலர் கூடி புலம்பெயர்தலுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு எதிராக மற்றொரு கூட்டம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் இருதரப்பும் மோதிக்கொள்ள தடுக்க சென்ற போலீசாருக்கும் அடி விழுந்திருக்கின்றது. தாங்கள் தாக்கப்பட்டதாகவும் தங்கள் மீது முட்டைகள், டாய்லெட் பேப்பர் மற்றும் சிறுநீர் பைகள் வீசப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். வன்முறையை தொடர்ந்து 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 29 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். அணுசக்தி கொண்ட ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக நேரடி மோதலுக்கு தயாராகி வருவதாக ஹங்கேரி அமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அணு ஆயுதங்களை கொண்ட ஐரோப்பிய நாடுகளான பிரித்தானியாவும் பிரான்சும் ரஷ்யாவுக்கு எதிராக மறைமுக போரை அறிவித்திருப்பதாக ஹங்கேரி வெளியுறவுத்துறை அமைச்சர் பீட்டர் சிஜாட்டோ தெரிவித்திருக்கின்றார். 2 நாடுகளும் அதிகாரப்பூர்வமாக போரை அறிவிக்காவிட்டாலும் ராஜதந்திர முறையில் மறைமுகமாக தூதரக மொழியில் ரஷ்யாவுக்கு எதிராக போரை அறிவித்து நடத்தி வருவதாக தெரிவித்திருக்கின்றார். மேலும் உக்ரைன் ரஷ்யா போரில் முன்வரிசையில் ஹங்கேரி அமைந்திருக்கின்றது என்றும் பிரித்தானியாவும் பிரான்சும் தங்களை விருப்பமில்லாத போருக்குள் தள்ளுவதாகவும் அமைச்சர் பீட்டர் சிஜாட்டோ தெரிவித்திருக்கின்றார். ஹங்கேரி வெளியுறவுத்துறை அமைச்சர் பீட்டர் சிஜாட்டோ இந்த கருத்துக்களை ஹவர் ஆஃப் ட்ரூத் என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்த போது தெரிவித்திருக்கின்றார். அதே சமயம் உக்ரைன் போர் விவகாரத்தில் ஹங்கேரி தன்னுடைய நீண்டகால நிலைப்பாட்டை தொடர்வதாக தெரிவித்திருக்கின்றது.
அதன்படி உக்ரைனுக்கு நிதியுதவி வழங்குவதில் இருந்து பின்வாங்க போவதில்லை என்றும், அதே சமயம் ஹங்கேரி மக்களின் வரிப்பணத்தை பாதுகாப்பதற்கு முன்னுரிமை வழங்கப்படுவதாகவும் அமைச்சர் பீட்டர் சிஜாட்டோ தெளிவுபடுத்தி இருக்கின்றார். பரஸ்பர மரியாதை மற்றும் நலன்களின் அடிப்படையில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் தயாராக உள்ளதாக ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். ஈரானின் வெளியுறவு அமைச்சர் தெஹ்ரானில் ஒரு தொலைக்காட்சி கூட்டத்தின் போதே வெளிநாட்டு ராஜதந்திரிகள் குழுவிடம் இதனை தெரிவித்திருக்கின்றார். எனினும் நியாயமான மற்றும் கண்ணியமான பேச்சுவார்த்தைகள் சமமான நிலையில் இருந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து தெஹ்ரானுக்கு எதிரான தலையீட்டுக்கான சாத்தியமான இராணுவ விருப்பங்களை அவரது நிர்வாகம் எடை போட்டு வரும் நிலையில் நேற்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ளதாக கூறியதை தொடர்ந்து வெளியுறவு அமைச்சரின் அறிக்கைகள் வெளிவந்திருக்கின்றன. கடந்த மாதங்களில் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக ஈரானிய அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. கடந்த ஆண்டு ஈரானுடன் அதன் அணுசக்தி திட்டம் தொடர்பாக அமெரிக்கா மறைமுக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கின்றது. 2025 ஆண்டின் தொடக்கத்தில் இஸ்ரேல் ஈரான் மீது பாரியளவிலான திடீர் தாக்குதலை ஆரம்பிப்பதற்கு முன்பு பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறது. பின்னர் வாஷிங்டன் மோதலில் இணைந்து முக்கிய அணுசக்தி தளங்களில் அதன் சொந்த தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. யுரேனியம் செறிவூட்டலை முற்றிலுமாக நிறுத்தி அதன் ஏவுகணை திட்டத்தில் வரம்புகளை ஏற்க வேண்டும் என்ற ட்ரம்ப் நிர்வாகத்தின் கோரிக்கைகளை தெஹ்ரான் நிராகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். ஈரானில் அதிகரித்துள்ள பணவீக்கம், அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, பொருளாதார தேக்கநிலை உள்ளிட்டவற்றால் விரக்தி அடைந்துள்ள மக்கள் அந்த நாட்டு அரசாங்கத்திற்கு எதிராக வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 28 தொடங்கிய மக்களின் போராட்டம் ஈரானின் 31 மாகாணங்களில் 100 நகரங்களில் 15 நாட்களாக நீடித்து வருகிறது. ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் கடமையில் ஈடுபட்டுள்ள நிலையில் பலர் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஈரானில் இடம்பெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தில் 500 பேர் வரை பலியானதாக அமெரிக்காவை அடிப்படையாக கொண்ட மனித உரிமைகள் அமைப்பு ஒன்று அதிர்ச்சி தகவலை தெரிவித்திருக்கின்றது. இது தொடர்பான உண்மை தகவல் இதுவரை வெளியாகவில்லை. இருந்த போதிலும் அவர்களில் 8 குழந்தைகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் 10,600 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானில் அரசுக்கு எதிராக போராடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த நாட்டின் இராணுவம் அறிவித்திருக்கின்றது. அத்துடன் அரசாங்க ஆதரவு பேரணிகளில் கலந்து கொள்ளுமாறும் மக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் ஈரானின் சட்டமா அதிபர் முகமது மொவாஹிதி அசாத் அரச தொலைக்காட்சியில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுபவர்கள் கலகக்காரர்களுக்கு உதவுபவர்கள் அல்லது வன்முறையில் பொருட்களை சூறையாடுபவர்கள் மற்றும் பாதுகாப்பின்மையை ஏற்படுத்துபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். அந்த குற்றவாளிகள் அனைவருக்கும் ஒரே விதமான தண்டனைதான் கிடைக்கும், அவர்களுக்கு எந்தவித கருணையும் காட்டக்கூடாது என அவர் சட்டத்தரணிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதற்கிடையே ஈரானில் நடைபெறும் போராட்டங்களில் தலையிட உள்ளதாக ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இந்த நிலையிலேயே இது தொடர்பில் ட்ரம்ப் நிர்வாகம் பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. இருப்பினும் எவ்வாறான விடயங்கள் தொடர்பில் பரிசீலிக்கப்படுகிறது என்பது தொடர்பில் எந்த தகவலும் வெளியாகவில்லை. கனடாவின் பொது தேர்தல் பிரச்சாரத்தின் இறுதி கட்டத்தில் சீனாவை கனடாவுக்கான மிகப்பெரிய புவியியல் அரசியல் ஆபத்து என குறிப்பிட்டிருந்த பிரதமர் மார்க் கார்னி தற்பொழுது அதே சீனாவுடன் உறவை மீண்டும் கட்டியெழுப்பும் முயற்சியாக பெய்ஜிங்கிற்கு அரசு விஜயம் மேற்கொள்ள இருக்கின்றார். இது சுமார் ஒரு தசாப்தத்திற்கு பிறகு சீனாவில் வரவேற்கப்படும் முதல் கனடிய பிரதமரின் பயணமாகும். இந்த விஜயம் கனடா அமெரிக்கா உறவில் ஏற்பட்டுள்ள தீவிர விரிசலின் பின்னணியில் மிக முக்கியத்துவம் பெறுகின்றது. அமெரிக்கா ஃபெஸ்ட் கொள்கையின் கீழ் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் விதித்த வர்த்தக தடைகள் மற்றும் சுங்கங்கள் கனடா பொருளாதாரத்தை கடுமையாக பாதித்திருக்கின்றன. இதன் விளைவாக கனடா தனது ஏற்றுமதி சார்பை அமெரிக்காவிலிருந்து குறைத்து புதிய சந்தைகளை தேடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இதுவரை கனடாவின் ஏற்றுமதிகளில் 76% அமெரிக்காவுக்கே சென்ற நிலையில் சீனாவுக்கு செல்லும் பங்கு வெறும் 4% மட்டுமே ஆகும். இந்த சமநிலையற்ற நிலையை மாற்றுவதற்காகவே சீனாவுடன் நிலையான மற்றும் கணக்கிட்ட உறவு ஒன்றை உருவாக்க கார்னி முயற்சி செய்து வருகின்றார்.
ஆனால் இந்த முயற்சி எளிதானது அல்ல. கடந்த ஆண்டுகளில் கனடா தேர்தல்களில் சீனா தலையீடு செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டுகள், சீனாவின் மனித உரிமை மீறல்கள், மேலும் ஆர்டிக் பகுதியில் கனடாவின் உரிமைகளை சவால் செய்யும் சீன நடவடிக்கைகள் போன்றவை இரு நாடுகளுக்கிடையான உறவை கடுமையாக பாதித்திருக்கின்றன. மேலும் 2018ஆம் ஆண்டு கனடியர்கள் மைக்கேல் கோவ்ரிக் மற்றும் மைக்கேல் ஸ்பேவர் ஆகியோர் சீனாவில் கைது செய்யப்பட்ட சம்பவம் இரு நாடுகளுக்கிடையே ஏற்பட்ட மிகப்பெரிய தூதரக மோதலாகும். இதன் தாக்கம் இன்னும் முழுமையாக நீங்கிவிடவில்லை. இந்த நிலையில் அமெரிக்காவின் வர்த்தக அழுத்தங்களால் பாதிக்கப்பட்டுள்ள கனடா சீனாவை முழுமையாக புறக்கணிக்க முடியாத ஒரு அவசியமான கூட்டாளி என கருத வேண்டிய சூழல் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் சீனா கனடாவை அமெரிக்காவால் ஒடுக்கப்படும் ஒரு நாடாக கருதி தன்னை நிலையான மற்றும் நம்பகமான சக்தி என காட்டிக்கொள்ள முயலலாம் என்பதையும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். கார்னியின் பெய்ஜிங் விஜயத்தின் போது எரிசக்தி வேளாண்மை, வர்த்தகம் மற்றும் சர்வதேச பாதுகாப்பு போன்ற துறைகளில் ஒப்பந்தங்கள் பேசப்பட உள்ளன. ஆனால் செயற்கை நுண்ணறிவு, விமானவியல், முக்கிய கனிமங்கள் போன்ற நுணுக்கமான துறைகளில் சீனாவுடன் கூட்டாண்மை ஆபத்தானது என கனடிய நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மொத்தத்தில் அமெரிக்காவுடனான உறவு தளர்ந்து வரும் நிலையில் சீனாவுடன் கனடா புதிய சமன்பாட்டை உருவாக்க முயல்கின்றது. ஆனால் இந்த முயற்சி பொருளாதார தேவையையும் தேசிய பாதுகாப்பும் மதிப்பீடுகளும் ஒன்றோடொன்று மோதும் ஒரு நுணுக்கமான அரசியல் நடனமாகவே தொடரும் என அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர்.